மாவட்டத்தில் தன்னார்வலர்கள் எல்லாரும் வந்திருக்கோம். அதே போல் ஒரு எதுவும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் முறையான ஒரு அணுகுமுறையில் நாங்கள் இருக்கோம். நாங்கள் பல்வேறு எங்களுடைய இந்த மனுக்களின் அடிப்படையில் என்னன்னா இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிறது வந்து நாங்கள் இந்த 5 ஆண்டுகளாக 2021 முதல் 2026 வரை மார்ச் வரைக்கும் நாங்கள் என்னென்ன ஒர்க்கு அடிப்படையில் நாங்கள் செஞ்சுருக்கோம், களப்பணிகள் நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே அடிப்படையாக நாங்கள் கொடுத்து, அதுவும் இல்லாமல் இந்த ஒரு 4 மாதங்களாக இன்னமும் இந்த இளம் தேடி கல்வி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து இன்னும் தொடங்கப்படலை அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா எப்பயுமே எங்களுக்கு வந்து ஜூன் மாதம்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் இப்போ ஆகஸ்ட் வந்து இன்னும் அதை பற்றி எதுவும் சொல்லலை. அதுக்காக எங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்க அனைத்து தன்னார்வலர்கள் 84,000 தன்னார்வலர்கள் சார்பாக நாங்கள் எல்லோரும் வந்து இங்கே மனு கொடுத்துருக்கோம். எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் கிடையாது. மனு கொடுத்துட்டு நல்ல ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு குறைச்சி அமைச்சிருக்காங்க. இன்னும் சில நாட்களில் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல நியூஸ் வரும் அப்படிங்கிறத சொல்லி அமைச்சிருக்காங்க. இதன் அடிப்படையில் நாங்கள் இதெல்லாமே பார்த்துட்ருக்கோம். எவ்வளோ பேர் நாங்கள் எல்லாமே ஒரு 1000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு மதிப்பு விஷயத்துக்காக தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். அந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் அவங்க கிராமப்புறங்களில் இருக்க அடிப்படை குழந்தைகள் வசதி. ஏன்னா அந்த கிராமப்புறங்கள்லேயோ நகரப்புறங்கள்லையோ சில பெற்றோர்கள் வந்து படிக்கிறவங்க அந்த குழந்தைகள் எங்களை நம்பி தான் வராங்க. தென் 2வது என்னென்னா 2 பேருமே வேலைக்கு போகிறவங்களா இருக்காங்க. அப்படியேப்பட்ட குழந்தைகள். 3வது சிங்கிள் பேரண்ட் குழந்தைகள். எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. தென் அந்த 5 வருஷமாக வந்து எங்ககிட்ட வந்து பழகிட்டாங்க. நாங்களுமே அவங்களுக்கு சொல்லி கொடுத்து பழகிட்டோம். எங்களாலேயும் அதுலேருந்து வெளியே வர முடியல. எங்களையும் அவங்கள வந்து வெளியே வர வாய்ப்பும் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. தென் அவங்கள இதுக்கு மேலேயும் வந்தால் எப்படி நாங்கள் என்னன்னு சொல்லி அனுப்பிட்டோம் இல்லை அப்படிங்கிற மாதிரியா சொல்லி அனுப்ப முடியும். அந்த மாதிரியான குழந்தைகளை அந்த குழந்தைங்களை எங்களால் திருப்பி அனுப்ப முடியல. இன்னமும் அந்த பாடங்கள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. மையங்கள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு. எங்களுக்கு ஆகஸ்ட் 1 தொடங்குற மாதிரியும் இல்லை நாங்கள் வந்து நிரந்தர பணியும் அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்கல. எங்களுக்கு வந்து இந்த பணி வந்து தொடர்ந்து கொடுங்க. குழந்தைங்களுக்கான பணியும் சரி. நாங்கள் இறங்கி அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம். குழந்தைங்களுக்கு 1 to 8 வரைக்கும் நாங்கள் அவ்வளோ பணிகள் செஞ்சுருக்கோம். இது மட்டும் இல்லை சார், நாங்கள் பிள்ளைங்களுக்கு காலனி அளவீடுங்கிற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அதில் கூட எல்லாரும் கருத்து அது வராது. கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் மைக் டவுன் பண்ணி போடுறா. மைக் கொஞ்சம் டவுன் பண்ணி முடியும். மகளிர் உரிமைத்துறை, ஓஒஎஸ்சி அந்த ஒர்க் ஸ்டூடெண்ட்ஸை இவங்களுக்கு காலனி அளவீடெல்லாம் செஞ்சுருக்கோம். அன்புக்கரங்கள் ஒர்க்கு, வேளாண்மை கூட்டு அந்த வேளாண்மை ஒர்க்கெல்லாம் செஞ்சுருக்கோம். எஸ்ஐஆர் பணி, தேர்தல் பணிகளையுமே நாங்கள் எல்லாமே செஞ்சுருக்கோம். நல்லா இபிஒய்சி கொண்டு எல்லாமே செஞ்சுருக்கோம். ஒரு நிமிஷம் ஸ்கீம் நான் பேசுகிறேன். அவங்க ஒருத்தவங்க பேசுவாங்க. ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லிடுறேன்.